சுவாமிக்கு இப்ப புனல் கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் உண்மையான கல்யாணம். எல்லாரும் ஜோரா கைதட்டு. எல்லாருமே கல்யாண உற்சவத்தில் இப்பொழுது சகலவாத்தியா மட்டும் இருந்தா போத பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்குள்ளான இரண்டு சக்திகள் எனக்கு படிப்புதான் முக்கியம் அப்படின்னு பெருமாள் சுவாமி காசி யாத்திரை புறப்பட்டாரு. அப்படி காசி யாத்திரை போற பெருமாளை தடுத்து நிறுத்தி, ஆண்டவரே நீங்க காசி யாத்திரை எல்லாம் போக வேண்டாம், எங்களுடைய செய்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்தி உலகம் உயிர் வண்ணமாக அனைவருக்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை தரும் வண்ணமாக திரும்ப கொண்டாங்க. ரெண்டு மொத்தத்தை எங்க பெருமாள் குரூப் எல்லாம் தயாரா இருக்கீங்களா? அதாவது எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, பெருமாளே நீங்க கோபித்துக் கொண்டு காசி வரை செல்ல வேண்டாம், எங்களது குழந்தையான ஸ்ரீதேவியை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம், ஏற்றுக்கொண்டு குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். காசிக்கே போறீங்களா? எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, உங்களுடைய மாலான ஸ்ரீதேவியை நாங்கள் திருமணம் செய்து கொண்டு காசி யாத்திரை செல்லாமல் வைகுண்டத்திலே வாசம் செய்து 4 மஞ்ச தேங்காய் கொண்டா நிச்சயதார்த்தம் பண்ணலாம். மஞ்ச தேங்காய் எங்கப்பா? மஞ்ச தேங்காய் அப்படியே பெருமாள் காட்டுங்க. மஞ்ச தேங்காய் எல்லாம் சேர்ந்து முடிச்சு 2 குரூப் மாத்துங்க, தேங்காய் மாத்துங்க, எல்லாம் ஜோரா கேட்டுட்டு நிச்சயதார்த்தம் ஆகுது. பரவாயில்ல அற்புதமா போச்சு. 2 தெய்வங்களும் குடியிருக்கும் ஸ்ரீதேவி பூமி தேவி. பூமி தேவி சொல்லுங்க.
பெருமாளே காசிக்கு சென்று பூமாதேவியை கொடுக்கறங்கிறாங்க. எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ரைட். எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க. நிச்சயதார்த்தம் தேங்காய் மாத்திட்டாங்க. அப்படியே மெதுவா போலாம். சீர் வருஷம் முன்னாடி போகட்டும். ஏய் ஓடுங்க. மணமக்களிடம் ஆசீர்வாதம் பெற்று வாழையடி வாழையாக வாழ்வாங்க வாழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று பத்திரிகை என்று சொல்லி தண்டராஜ ஹோமத்தை செய்து அந்த ரட்சையை சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் வழிபாடு சொல்லுவாங்க. ஏனாளி அப்படின்னா அப்படியே ஒரு சுத்திட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காப்பியை வந்து சுவாமிக்கு சுத்தி போடுவாங்க. சுவாமிக்கு ஊஞ்சல் வச்சு ஆட்டுவாங்க. நாங்க ஆசியாக்கள் போது சுவாமியை ஊஞ்சல் செஞ்சு கொண்டு வந்துட்டோம். இப்ப நிறநாளி சுத்திரதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த திருவாங்கத்துக்கு மூலியானது சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பிறகு மணமக்கள் மணமகிழ்ச்சி சந்தோஷத்திலே பூப்பந்து விளையாடுறது, மீன் பிடிக்கிறது, தேங்காய் உருட்டுறது, அப்பளம் உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சமையல் கட்டிட்டு ஒரு அந்த அப்பளத்தை சுட்டு கொண்டாங்க. ஏதாவது நிருமலை வாங்கி சுட்டா அப்பளமா இருந்தா கொண்டாங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயில பொடிச்சா போல ஒரு 4 அப்பளம் எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டாந்துருங்க. ஒரு சின்ன பக்கெட்ல தண்ணி நின்று போட்டு கொண்டாங்க. எல்லாரும் தயவு செஞ்சு உட்கார்ந்துங்க. ராதாண்ணா ஜெயராமண்ணா எல்லாம் வாங்கிக்க. உங்க கையால ஒரு சொப்பனையும் மனசொப்பனையும் நெல்லு போட்டு கொண்டாங்க. அத கல்யாணம் வரையிலும் பையன் கட்டளை உட்கார கூடாது. அன்னைக்கு தான் அவருக்கு அப்ரூவல் கிடைக்குது. கட்டளை ஏற்றி அதை கொண்டாடுவார். மணமகனே ஒரு குழந்தை எப்போதே பெண் குழந்தைய பெண் தெய்வத்தை கும்பிட்டா நிறைய அர்ச்சனை கொண்டா அம்மையை ஆராய்ச்சி வாசகனா கோதை மாலை மாத்தினா